கதிருக்கு வந்து ஏற்கனவே பார்த்திருந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா, கைவிட்டு போனதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியாம கதிர் வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ராவணன் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. தன்னோட ஃப்ரெண்டோடது தான் அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போயிட்டு, அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட கிளப்பு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நீங்க போய் சுத்தி பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டு, ஸோ அந்த ஓனர் கிட்ட போயிட்டு வந்து நம்ம ராவணன் வந்து பேச போயிருவாரு. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் நீங்க அங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி. அதே மாரி எல்லா பக்கமுமே இவங்க 4 பேருமே சுத்தி பார்ப்பாங்க. இவ்ளோ சூப்பரா இருக்கு இடம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, சிலது வந்து பிடிக்காம தான் இருக்கும். "ஏங்க இவ்ளோ பெரிய இடம் எதுக்குங்க நமக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நந்தினி இப்படி பேசுற? இந்த இடத்துல நம்ம வந்து மணமகிழ் மன்றம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "பேசாம இந்த இடமே நம்ம முடிச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஞானம் கிட்ட கேட்கும்போது, "ஆமாடா, இத விட ஒரு பெரிய விஷயம் வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவ்ளோ நல்லா இருக்கு இந்த இடம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராவணன் வந்து வருவாரு. "என்ன கதிர், என்ன ஆச்சு? இடம்லாம் சுத்தி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சார் இந்த இடத்த பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சொர்க்கம் மாரி இருக்கு சார் இந்த இடம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்போ உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்ன அண்ணி?" அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கெல்லாம் ஓகே தான். புடிச்சிருக்கு தான். ஆனா விலை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலையே." அப்படிங்கிறபோது கரெக்ட்டா வந்து அந்த இடத்துக்கான ஓனர் வருவாரு. "ஸோ வாங்க சார், வந்து உள்ள போய் உட்காந்து பேசலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து இந்த மாரி வந்து இடத்தோட விலை வந்து முன்னாடி பார்த்தத விட ரூ. 10,00,000 கூட கேட்குறாரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நம்ம கதிருக்கு வந்து இவ்ளோ பெரிய இடம் வந்து கிடைக்கிறத நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதனால எதுவுமே வந்து யோசிக்காம பரவால்ல நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் வீட்ல போயிட்டு நம்ம அண்ணன்கிட்ட கலந்து பேசிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிருவாங்க. பட் ஆனா நந்தினிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, "ஏங்க என்னங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம அதிக காசு போட்டு இப்படி நம்ம பண்ணணும்? முதல்ல ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் படிப்படியா பண்ணலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு நந்தினி, இந்த மாரி ஒரு இடம் நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. அதனால இதையே நம்ம முடிச்சிடலாம். அண்ணன்கிட்ட போய் பேசிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆதி குணசேகரன் கேட்குறாரு, "என்னப்பா போன விஷயம் என்ன ஆச்சு? இடம்லாம் பார்த்தீங்களா? புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "அண்ணே, ராவணன் சார் கூட்டிட்டு போய் காமிச்ச இடம் சொர்க்கம் மாரி இருக்குண்ணே. அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த இடம் தெரியுமா? உள்ள ஃபுல்லா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. நெறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அங்க மட்டும் நம்மளோட மணமகிழ் மன்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், சும்மா டாப்ல போயிரலாண்ணே. அவ்ளோ அம்சமா இருக்கு அந்த இடம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பின்ன என்ன தம்பி, அதான் இவங்களுக்கே புடிச்சிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா அண்ணே, அதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணே." அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா என்ன சிக்கல்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, நம்ம குடுத்துருந்தோம்ல அமௌண்ட்டு, அத விட இந்த இடத்துக்கு ரூ. 10,00,000 கூட சொல்றாங்கண்ணே." அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா ரூ. 10,00,000 தானே கூட சொல்றாங்க. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, நல்லபடியா இருக்க போறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ண போறேன். இதுல என்ன இருக்கு? 10,00,000 தானே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மத்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருங்க. என்ன தம்பி?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் சொல்றாரு. ஸோ இத கேட்டோனே நம்ம கதிருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிருது. பரவால்ல, நமக்கு வந்து அண்ணன் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி, இதுக்கு மேல நமக்கு என்னடா வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. "சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நானுமே பேசி முடிச்சுடுறேன். இதெல்லாம் என்னோட பிரதர் தான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம கதிருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. பரவால்ல, நமக்கு இத்தன பேர் ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா நம்ம நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து புடிக்காம தான் இருக்கு. "இவ்ளோ அவசரப்பட்டுலாம் நீங்க பண்றது வந்து எனக்கு அவ்வளவா சரிப்பட்டு வரல." அப்படிங்கிற மாரி வந்து தோணுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒட்டுமொத்தமா வந்து அந்த அந்த இப்போ புதுசா ஒரு இடம் பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிட்டு, "இந்த மாரி வந்து முக்கியமான விஷயம் சார். இந்த மாரி இந்த இடத்த கூட நீங்க வந்து வாங்கணும்னா மொத்தமா வாங்கிக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லார்கிட்டயுமே சொல்லுவாங்க. "ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கதிர்." அப்படின்னு சொன்னாங்க. "என்ன சார், என்னாச்சுன்னு?" சொல்லும்போது, "இப்ப நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த இடத்த வந்து அவர் மொத்தமா வந்து நமக்கே விக்கிறேன்னு சொல்லிட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்டோனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. "என்னது, விக்க போறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாங்க அண்ணி. அவர் வந்து நீங்க நம்ம பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து, அவரே ஏற்கனவே விக்கணும் அப்படின்னு தான் பிளான் வச்சிருந்தாரு. அதுக்கு பதிலா நீங்களே கூட அத சொந்தமா வாங்கிக்கோங்க." அப்படின்னு தான் சொல்றாரு. அதுவும் ரொம்ப கம்மியான விலையில நமக்கு பண்ணி தரேன்னு சொல்றாரு. "இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? பேசாம அந்த இடத்த வேணா நம்ம முடிச்சிடலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "அது சரிங்க. ஆனா விலை எவ்வளோன்னு சொல்லலையே. அந்த இடத்த பார்த்தா அவ்ளோ விலை அதிகமா இருக்கிற மாரி தோணுதே." அப்படிலாம் சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஞானம் சார். விலைலாம் ஒண்ணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப அதிகமா கிடையாது. 18,00,00,000 அப்படின்னு சொல்றாங்க." 18,00,00,000 அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போனாங்க. "என்னது 18,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்குமே வந்து ராவணன் ஆதிகுணசேகரன் வந்து ஒத்துக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிட்டே இருந்தாங்க.
பட் ஆனால் ஆதி குணசேகரன் வந்து என்னப்பா கதிரு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் 18 கோடின்னு சொல்கிறாங்களேனே அப்படின்னு சொல்லும்போது, இதில் என்னப்பா இருக்குது, இப்போ உனக்கு என்ன அந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே இடம்லாம் பிடிச்சிருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் என்னப்பா பேசாமல் நம்ம முடிச்சிடலாம் என்ன, 18 கோடி தானே அண்ணன் தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே வந்து பயங்கரமாக வந்து நம்ம கதிருக்கு வந்து ஹாப்பி ஆயிடுது. பரவாயில்ல 18 கோடி கொடுத்து நமக்கே அந்த இடம் வந்து சொந்தமாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கும். பட் இவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இங்கே ஞானம்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆகுது. என்னடா இது இவனுக்கு மட்டும் 18 கோடியில் வந்து இடமா அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு, ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் சொல்கிறாரு, அப்போது என்ன சார், அதான் ஆதி குணசேகரன் சாரே சொல்லிட்டாரு, அவர் சொல்லிவிட்டு அதுக்கு மறுபேச்சே கிடையாது, உடனே அந்த இடத்த பேசி நான் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், என்ன சார் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஓகே தான் சார், அண்ணன் தான் சொல்லிட்டாரு, எனக்கு ஓகே, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஞானம் சொல்கிறாரு, என்னண்ணே கதிருக்கு மட்டும் நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து ஒரு இடத்த பார்த்து தரீங்க, அப்போ அதே மாதிரி எனக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து அமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ நம்ம கதிர் கேட்குறாரு, டேய் உனக்கு எதுக்கு இப்போ இவ்வளோ காசு போட்டு உனக்கு வந்து இடம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரேணுகா சொல்கிறாங்க, ஏன் நாங்கள்லாம் வந்து கோடி ரூபாய் வச்சு நாங்கள்லாம் இடம் வச்சுருக்கக்கூடாதா, இல்லை நாங்கள்லாம் சொத்து வச்சுருக்கக்கூடாதா, ஏன் நீங்கள் மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி பேசுகிறாங்க. பின்ன என்ன உன் புருஷன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, என்னமோ அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த இடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன நாங்களாம் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஆதி குணசேகரன் வந்து, எப்பா ஞானம் இப்போ என்ன உனக்கு, அவனுக்கு என்ன காசு கொடுத்தேனோ அதே காசு வேணும்னா உனக்கு நான் கொடுத்துட்றேன், அதில் உனக்கு பிடிச்ச மாதிரி இடத்த நீ பார்த்துக்கோ, இல்லை அந்த மற்ற காசை வந்து நீ வச்சு ஏதாவது பண்ணிக்கோ, அவ்வளோதானே, இப்போ சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கு, அதனால நீங்கள் காசு கொடுக்குறீங்க, இப்போ எதுக்கு இவருக்கு போயிட்டு அந்த காசெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, எது கொடுக்க வேணாமா, அதை சொல்கிறதுக்கு முதல் நீ யாருடா, நீ மட்டும் 18 கோடி ரூபாய் வாங்கிட்டு அந்த இடத்த சொந்தமாக்கிட்டு போயிடுவேன், அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னண்ணே எதுக்கு இப்படிலாம் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா அப்படி தான் நான் வந்து பேச முடியும், பின்ன நீ பண்ணுறது நியாயம் அப்படின்னா அப்போ நான் பண்ணுறதுல நியாயம் தானே இருக்குது, உனக்கும் குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கும் அதே மாதிரி தான்டா குடும்பம் பிள்ளைங்க இருக்குல்ல, அப்போ அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தானே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னண்ணே எனக்கு அந்த இடம் அமையலை, இந்த இடம் அமைஞ்சிருச்சு, அந்த நேரம் பார்த்தா அவர் விற்கிறேன்னு வேற சொல்கிறாரு, அதுக்காக தானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அண்ணே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாருங்கண்ணே நீங்கள் இவனுக்கு வாங்கி கொடுங்க, நான் அதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை, ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எனக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல ப்ராப்பர்ட்டியாக பார்த்து நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு வேணும், மற்றபடி நான் எதுவுமே சொல்லலைண்ணே உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானசேகரன் வந்து சும்மா இருந்துடுறாரு. ஸோ இதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இப்போ போட்டியும் பொறாமையும், இன்னும் பிஸ்னஸே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே இப்படி ஒரு போட்டி பொறாமை வர ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படி சமாளித்து இவங்க எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணி எப்படி முன்னேற போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.